Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. அதிக மழையுடன் பலத்த காற்று வீசுவதற்கான பிரதான காரணமாக புவி வெப்பமடைதல் அமைந்துள்ளதென கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பூகோளவியல் பிரிவின் தலைவர் பேராசிரியர் எஸ் ஏ நோபர்ட் தெரிவிக்கின்றார். இந்த நிலைமையினால் எதிர்வரும் மாதங்களில் பலத்த மழை பெய்வதுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதெனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதேவேளை பலத்த மழை மற்றும் காடும் காற்றினால் நாட்டின் பல பகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா உடுப்புசலாவ வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் அந்த வீதியூடான போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று அதிகாலை பாதிக்கப்பட்டிருந்தன. இன்று பிற்பகல் வீதியினூடான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை காலி மகாகால் பிரதேசத்தை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் வீடொன்றின் கூரை சேதமடைந்துள்ளது. திவுலபத்தன பகுதியில் உள்ள மின்கம்பம் ஒன்றும் மின்கம்பிகளும் சரிந்து விழுந்துள்ளதாக கொட்டகல நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் கணேசன் கிருஷாந்தன் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நேற்றைய தினம் பலத்த காற்று வீசியுள்ளது. இதனால் வேறுகேர கட்டுவாவ கல்ஹேனவாத்த வீதியில் உள்ள கட்டடம் ஒன்றின் கூரை சேதமடைந்துள்ளதாக பொர்லஸ்கமோ நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் தம்மிக்க புஷ்பகுமார தெரிவித்தார். தற்போது நாட்டினுடைய வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பில் என்று ஆராயிருக்கிறோம். அந்த வகையிலே ஆக்டிவ் வெதர் செய்மதியூடாக பெறப்பட்ட புகைப்படங்கள் இவை. இதில் நாங்கள் ஆராயலாம். அந்த வகையிலே இலங்கைக்கு மேலாக, குறிப்பாக இலங்கைக்கு மேலாக ஒரு தாழமிக்க நிலைமை காணப்படுவதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன்படி காற்றின் பிரவேசத்தையும் இதனூடாக நீங்கள் அவதானிக்க முடியும். அதுபோலதான் இந்தியாவினுடைய கல்பனா செய்மதியூடாக பெறப்பட்ட நேரடி காட்சிகளையும் உங்களால் பார்க்கக்கூடிய இருக்கும். காற்றின் திசையையும் அதே போல முகில்களின் நகர்வையும் இதனூடாக உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தெற்காசியாவின் கீழ்ப்பகுதிகளிலேயே இதனை அதிகம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாட்டினுடைய எதிர்வரும் சில தினங்களில் கடும் காற்றுடன் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. இந்த வானிலை மாற்றத்தினூடாக இலங்கை மாத்திரமல்ல, உலகிலுடைய பல்வேறு நாடுகளிலும் இவ்வாறான சீரற்ற வானிலை நிலவுவதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்திய ஐரோப்பாவில் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆறுகளின் நீர்மட்டம் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. ஜெர்மனியின் தென் பிராந்தியம், செக் குடியரசு, ஆஸ்திரியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் வெள்ளம் காரணமாக மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். செக் குடியரசின் தலைநகரில் கடந்த ஆண்டு ஏற்பட்டதை போன்றோ பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உள்ள 2 மாநிலங்களில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அவசர தேவைகளுக்கான உதவிக்கென ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் தமது ராணுவத்தை பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளன. வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி செக் குடியரசில் இருவரும், ஆஸ்திரியாவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். 4 நாட்களின் பின்னர் சீனாவின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவானது. இவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வானிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன? பொதுவாக உலக நாடுகளை எடுத்தால் அண்மை காலங்களில் உலகினுடைய காலநிலை முற்றுமுழுதாக மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது. அப்போ இவ்வாறு காலநிலை முற்றுமுழுதாக மாற்றமடைந்து கொண்டு வருவதற்கு பிரதான காரணம் வெப்பநிலை, பூகோள வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகின்றது. வளர்முக நாடுகளில், குறிப்பாக இந்த அயன பிரதேசங்களில் இந்த வெப்பத்தின் காரணமாக சூறாவளிகள் ஏற்படும். ஆகவே இந்த வெப்பம் அதிகரிக்கிற போக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. பூகோள வெப்பநிலையினுடைய இந்த அதிகரித்த தன்மை இந்த வருடம் மிக பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது என்பதுதான் இந்த அதிகரித்த வெப்பநிலையினுடைய ஒரு விளக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.